சூரியன் மட்டுமே ஒரு 9 கோடி மைல் தொலைவில் நமக்கு இருக்கு. அதே மாதிரி சூரியனுக்கு அப்பால் இந்த இரவு வானில் தெரியுதுல்ல, அதெல்லாம் கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள நட்சத்திரங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை நீங்க எங்கிருந்து பாக்குறீங்க? பூமியிலிருந்து கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு பொருளை உங்களால பார்க்க முடியுது அப்படின்னா உங்க கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நான் நம்புவனா மாட்டேனா? நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை, ஆனால் இங்கிருந்து எனக்கு நட்சத்திரத்தை ஓரளவு நட்சத்திரத்தை ஒரு குறிப்பிட்ட சில நட்சத்திரம் எல்லாம் தெரியுது. எல்லா நட்சத்திரமும் தெரிய வேண்டாம் என்னை பொறுத்தளவு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் நல்லா டார்க்கா இருக்கிறது எனக்கு தெரியுது. பல லட்சம் கோடி மைல்கள் கடந்து நின்ற ஒரு பொருளை உங்களால் இங்கிருந்து உங்களுடைய கண்களை கொண்டு பார்க்க முடியுது. அப்போ உங்களுடைய கண்கள்ல பிரச்சனைன்னு சொன்னா இது நீங்க நம்புறீங்களா? நீங்களே நம்புறீங்களா? ஏங்க, இங்கிருந்து எவ்வளவு லட்சம் கோடி மைல்கள் உங்க கண்கள் பார்க்குது, அந்த கண்கள்ல பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க. அதை எப்படி நம்ப முடியும்? இங்கேயாவது நல்லா ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நல்லா ஓடி விளையாடுறேன். ஓடி விளையாடும் போது எனக்கு கை காலில் ஏதோ ஒரு அடிபட்டுருது, இல்லை சுளுக்கு ஏதாவது பட்டுருது. காலில் அடிபட்டுருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. என்னால் இப்போ அது நடக்க முடியல. வெறும் அமர்ந்து கொண்டே நான் உட்கார்ந்துட்டே இருப்பேன். வெறும் உணவுகளை மட்டும் கொடுத்து, ஊட்டச்சத்துக்களை கொடுத்து இந்த காலை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கலாமா? அல்லது சாப்பிடாம எந்த சத்தையும் கொடுக்காம வெறும் பயிற்சிகள் மூலமா மட்டுமே சரி பண்ணிக்கலாம் நினைப்பேனா? அப்போ இங்க ரெண்டுமே வேணும். உணவும் வேண்டும், பயிற்சியும் வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் இருந்தாதான் எந்த ஒரு உறுப்பா இருந்தாலும் சரியா செயல்படும். வெறும் உணவை மட்டுமே உட்கொண்டு ஒரு உறுப்பை நான் சரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியாது. வெறும் பயிற்சி மட்டுமே மேற்கொண்டு ஒரு உறுப்பை நான் சரி செய்ய இயலுமா அப்படின்னா கண்டிப்பா சரி செய்ய இயலாது. ஒரு வேலை சரி செஞ்சுட்டீங்கன்னே வச்சுக்கலாம். சரியா? பயிற்சியால ஒரு வேலை சரி செஞ்சுட்டீங்க, ஒரு வேளை உணவுனால சரி செஞ்சுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவது? அது பிரச்சனைக்குள்ளாரையே மறுபடியும் போயிடும். மறுபடியும் அது பிரச்சனைக்குள்ளாரையே போயிருமே தவிர, ஸோ இங்க உணவும் முக்கியம், பயிற்சியும் முக்கியம். அதே விஷயம்தான் கண்களுக்கும். கண்களுக்கும் உணவும் முக்கியம், பயிற்சியும் முக்கியம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாடலை எப்பவுமே சொல்லுவோமே, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனும் அரிது கூன். அடுத்த வார்த்தை என்ன வைக்கிறாங்க? குருடு. கூனுக்கு ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனும் அரிது கூன் குருடு செவிடு வேடு நீங்க பிறத்தல் அரிது. அதாவது கூனுக்கு அடுத்து குருடை மிக முக்கியமாக குறிப்பிட காரணம் என்ன? அகத்தின் அழகு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த முகத்தின் அழகு கூட கண்களில் மட்டும்தான் தெரியும். இந்த கண்கள் உலகத்தை மட்டும் வெளிச்சம் போட்டு காட்டாது, உங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டும். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்முடைய கண்களை பார்ப்பதில்லை. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லாஸ்டா போட்டிருந்த வீடியோ மாதிரி தான். ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஒரு நாடி பிடிச்சி பார்த்தாங்க, நெயில்ஸை பார்த்தாங்க, கண்ணை பார்த்தாங்க. கண்களை இப்படி திறந்து பார்ப்பாங்க, ரத்த ஓட்டம், நோவ்ஸு அதெல்லாம் எங்கெங்க போகுது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு யாருக்கும் அதை பார்க்கக்கூடிய பொறுமையெல்லாம் கிடையாது. மேபி அது தெரியவும் தெரியாது. கண்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு உடல்ல ஒரு மஞ்சள் காமாலைன்னு வச்சுக்கலாம், ஒரு நோய், ஒரு குடல்ல ஏதாவது பிரச்சனை, ஒரு அழுகை, ஒரு கோபம், நவ ரசங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் வந்து கண் தான். இந்த பரதநாட்டியத்தில் பார்த்துருக்கலாம். பரதநாட்டியத்தில் முகபாவனைகள் பண்ணும்போது நவ ரசங்களையும் கண்கள் மூலமாக மட்டுமே பிரதிபலிப்பாங்க. கோபப்பட்டால் கூட என்ன பண்ணுது? கண்கள் சிவக்குது. ஏளன சிரிப்புகளை செய்வதும் எது? கண்கள் தான். வியந்து நோக்கக்கூடிய பார்வையை அளிப்பதும் கண்கள் தான். இப்படி நவ ரசங்களையும் வெளிப்படுத்துவது கண்கள். உடம்புல ஒரு வேதனை, மன அழுத்தம் அல்லது ஒரு காயம், உடம்புல ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பொருள் என் மேல விழுந்துருச்சு, இல்லை எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இல்லை மனதால நான் ரொம்ப துன்பப்படுறேன், இது அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய இடம் எது? கண்கள் தான். இப்படி பிறவற்றை மட்டும் காமிக்காது, நம் உடம்பில் உள்ள மொத்த செய்கையையும்
வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் வந்து கண்கள் தான். கற்பனை அல்ல. உங்க கண் முன்னாடி பல லட்சம் கோடி மைல்களுக்கு அப்பால் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை இங்கிருந்து உங்களால் பார்க்க முடியுது. அப்ப இந்த கண்கள்ல பிரச்சனைன்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிறீங்க? நமக்கும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் இடையில எந்த ஒரு பொருளின் தொந்தரவுமே இல்லைனா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படின்னா, அந்த பொருளை எவ்வளவு பல கோடி மைல் தொலைவில் இருந்தாலும் அதை நாம் நம் கண்ணால் பார்க்க இயலும். அந்த பொருளின் அளவை பொறுத்து. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, இப்ப இப்படி பார்த்துட்டு இருக்கு இந்த கண்கள். நான் கூர்மையா பார்க்கணும், நான் ஒன்றை ஒரு துல்லியமா பார்க்கணும்னு வச்சுக்கலாம். ரொம்ப துல்லியமா பார்க்கணும்னா கண்ணை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு அருகில் இருக்கக்கூடிய பொருளா இருந்தால் குவிப்பேன், எனக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளா இருந்தால் கண்களை விரிப்பேன். இந்த ரெண்டு விஷயம் இயல்பாவே நடக்கும் நம்ம கண்கள்ல. இன்னும் எளிமையா சொல்றேன், ஒரு புத்தகம் எடுத்துக்கங்க. இந்த புத்தகத்துல எழுத்துக்கள் இருக்கும்ல, இந்த எழுத்துக்களை நீங்க கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வாங்க. பக்கத்துல வர வர பிளர் ஆகும். பிளர் ஆகும்போது கண்களை மூடி அப்படியே மெதுவா பாருங்க, எழுத்துக்கள் கிளியரா தெரியும். தூரத்தில் இருக்கும்போது கண்களை நல்லா விரிச்சு பார்த்தால்தான் அந்த எழுத்துக்கள் தெரியும். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? ஒரு பொருளை நான் துல்லியமா பக்கத்துல பார்க்கணும் அப்படின்னா கண்களை குவிக்கணும், தூரத்துல பார்க்கணும் அப்படின்னா கண்களை விரிக்கணும். இப்ப நம்ம இப்ப இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப என்ன ஆகுது, நான் ஒரு பொருளை, உதாரணத்துக்கு ஒரு போனை பக்கத்துல வச்சுக்கிறேனா, பக்கத்துல வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணுவேன், துல்லியமா பார்க்கறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கண்களை இயல்பா குவிக்க தோணிரும். நம்ம குவிக்கலனால என்ன ஆயிரும், கண்ணு இயல்பா குவிக்கப்பட்டுரும். குவிக்கப்பட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கும். சரியா? இப்படியே பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய பார்வை திரை ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு தான் உள்ள போகும். இந்த இடத்துல தான் விழுகுன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. சரி, இப்படி இருக்கு. இப்ப இப்படி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல விழுகுது பார்வை திரை. இப்ப நான் மூடுறேன் அப்படின்னா இந்த பார்வை திரை என்ன ஆகுது, விலகி பின்னாடி போகுது. இதே இப்படி இருக்கிற பார்வை திரை நான் விளக்குறேன், நல்லா விரிச்சு பார்க்கறேன்னா என்ன ஆயிருது, பக்கத்துல வந்துருது. தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? இப்ப இப்படி இருக்கு, இந்த இடத்துல பார்வை திரை இருக்கு. என்ன பண்றேன், இங்க பாருங்க, குறுக்கும் போது இந்த இடம் பின்னாடி போயிருச்சு. இப்படி இருக்கிற இடம் நான் குறுக்கும் போது இயல்பாவே இது பின்னோக்கி தள்ளிடும். ஒருவேளை நான் விரிக்கிறேன் அப்படின்னா இப்படி விரிக்கும் போது என்ன ஆயிருது, இந்த இடம் முன்னோக்கி தள்ளிடுது. பார்வையினோட அதே இடத்துல தான் இருக்கு. அப்படி இந்த முன்னும் பின்னும் நகர்வது தான் பாத்தீங்கன்னா தூர பார்வை கிட்ட பார்வைன்னு சொல்றது. குவித்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா விழித்திரைக்கு முன்னாடியே விழுந்துரும். இப்ப இது விழித்திரை அப்படின்னா இது மடக்கும் போது பின்னாடி போயிருமா, இது விழித்திரை அப்படின்னா மடக்கும் போது என்ன ஆயிருது, அப்படியே பின்னாடி போயிருது. சோ குவியும் போது பின்னாடி போறதுனால விழித்திரைக்கு முன்னாடியே விழுந்துரும். இது விழித்திரைனா இப்ப இப்படி இருக்கு இயல்பா, இது விரிக்கும் போது என்ன ஆயிருது, தள்ளி பின்னாடி போயிருது, விழித்திரைக்கு பின்னாடி போயிருது. சோ விழித்திரைக்கு பின்னாடி போனா அது தூர பார்வை. சோ கரெக்டா ஒரு இடத்துல விழுகணும். குவியும் போது அது என்ன ஆயிருது, கிட்ட பார்வையா மாறிடுது. விரியும் போது தூர பார்வையா மாறிடுது. இயல்பாவே நம்ம என்ன பண்றோம், ஒரு பொருளை இப்படி பார்க்கும்போது, பக்கத்துல பார்க்கும்போது இப்ப என்ன ஆகுது, கண்ணு குவியுதா. சிலியரி தசைகள் தான் என்ன பண்ணுனா இந்த லென்ஸை மேலையும் கீழையும் விரிச்சு பார்க்கறதுக்கு, குவிச்சு பார்க்கறதுக்கு எல்லாம் உதவும். இப்ப என்ன பண்ணுது, இந்த சிலியரி திசை இப்படி மேலும் கீழும் நம்ம விரிச்சு பார்க்கறோம், இப்படி குவிச்சு பார்க்கறோம், இப்படி பார்க்கறோம், நல்லா விரிச்சு பார்க்கறோம், இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சில ஸ்டேஜ்ல என்ன பண்றோம், இப்படியே பார்த்துட்டே இருக்கிற போனை என்ன ஆயிருது, மொபைல் இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது குவிஞ்சிருதா. இங்கு நான் சொல்லக்கூடிய அந்த சிலியரி தசைகள் சொல்லி சொன்னேன்ல, அந்த சிலியரி தசைகள் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு, வேலை செய்யாம ஒரே இடத்துல அமுத்தி இப்படி நின்றுட்டு இருக்குது. இது பலூன் மாதிரி வச்சுக்கலாம். இந்த பலூனோட ரெண்டு முனையும் இப்ப என்ன ஆயிடுச்சு, குறுக்கி இப்படியே பார்த்துட்டு இருக்குது. இப்படியே பார்ப்பது ஒரு காலகட்டத்தில் செயலற்று இப்படியே நின்றும். இதற்கு பெயர் தான் கிட்ட பார்வைன்னு அர்த்தம். நம்ம விரிச்சு 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 தள்ளி 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 பார்த்து ஒரு காலகட்டத்தில் இப்படியே நின்றும். அப்ப நம்மளுடைய பார்வை அத்தனையுமே எங்க படும், விழித்திரைக்கு பின்னால் படும். ரெட்டினா, மேக்லான்னு சொல்லி சொல்லுவாங்க, அதற்கு பின்னாடி படும். அந்த பின்னாடி படும்போது அது தூர பார்வையாக மாறுது. இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் குவியுது குழியாகுது, குவியுது குழியாகுது. இதை அவங்க சொல்றதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா,
குவியாடி குழியாடின்னு சொல்லி வெளிப்புற தோற்றத்துல ஒரு லென்ஸை கொடுக்குறாங்க உங்களுக்கு. நமக்கு பார்வையில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சரி பண்ண வெளிப்புறமாக ஒரு லென்ஸை கொடுக்குறாங்க. இந்த லென்ஸை போடுறீங்க. இப்போ ஏற்கனவே இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொருளை வந்து மொபைல பக்கத்துல வச்சு இப்படி குவிய ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல புக் படிக்கிறீங்க, புக் படிச்சுட்டே அப்படி குவிச்சு 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 பார்த்துட்டே இருக்கீங்க. உங்க கண்கள் இப்படியே ஆயிருச்சு. சரியா? இப்படி இருந்த ஒரு ஒன்று இது வந்து இன்னும் அறிவியல் ரீதியா சொல்றதுன்னா, எந்த ஒரு உறுப்பு செயல்படாம அப்படியே இருக்குதோ அந்த உறுப்பு நாளடைவில் என்ன ஆயிரும்? செயல்படாமையே போயிரும். எந்தெந்த உயிரினமெல்லாம் தன்னுடைய ஒரு உறுப்பை பயன்படுத்தாத நிலையில் இருக்கோ அந்த உறுப்பு என்ன ஆயிரும்? ஒரு குறிப்பிட்ட நாள்ல அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, பார்வை இப்ப இப்படி பட்டுட்டு இருக்கு. இந்த பார்வை என்ன ஆகுது? ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம புக்கு படிக்க 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 குவியுது. பக்கத்துல வச்சு படிக்கும் போது போனை நோட்டும் போது குவியுது. இப்படி குவிஞ்சு 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 பார்க்க 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 இந்த சிலியரி தசைகளுடைய அசைவுறாமையே போயிடும். இப்படியே நின்று இது பிடிச்சிருத்தாதான் போகும். இது பிடிச்சிருத்தாதான் போகும். மேல இருக்கக்கூடிய சிலியரி தசை என்ன பண்ணும்? பிடிச்சு இழுக்கணும் மேல. சரியா? ஆனால் இழுக்காம இது என்ன ஆயிருது? இப்படி குவிஞ்சு 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 ஒரு ஸ்டேஜ்ல இப்படியே நின்றுது. நின்ன ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்றீங்க? இங்க தெரியலங்கிறக்காக இங்க ஒரு கண்ணாடி போடுறீங்க. இங்க ஒரு கண்ணாடி போட்டு இந்த தசையை நீங்க சரி பண்றீங்களான்னு கேட்டா இந்த தசையை நீங்க சரி பண்றது கிடையாது. இந்த தசை இப்படியே தான் இருக்கு. நீங்க ஒரு குழி லென்ஸையோ குவி லென்ஸையோ மட்டும் தான் பொறுத்துறீங்க. ஒரு கண்ணாடி மட்டும்தான் பொறுத்துறீங்க. அப்ப இந்த கண்ணாடி பொருத்தும் போது இந்த தசைக்கு நீங்க அசைவு கொடுக்குறீங்களா அப்படின்னா இன்னும் அசைவு கொடுப்பது இல்லை. இன்னும் என்ன ஆகுது? அது அதிகமா தான் குவிக்க பார்க்கும். இப்படியே வச்சுட்டு இருக்கும். இப்படியே இருக்க 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 இன்னும் அதனுடைய தன்மை என்ன ஆயிரும்? சிலியரி தசைகளுடைய அசைவு இன்னும் குறைவாயிரும். அப்போ அதனாலதான் என்ன ஆயிருது? கண்ணாடி போட்டாலும் கூட அந்த பார்வை குறைவானுடைய பிரச்சனை என்ன ஆகுது? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் மீண்டும் அதிகரிக்கத்தான் செய்வதே தவிர குறைவதில்லை. கண்ணாடி போட்டிருந்தாலும் கூட மீண்டும் அந்த பிரச்சனை அதிகரிக்கத்தான் செய்யுது, குறைகிறது கிடையாது. காரணம் என்னன்னா, இங்க நீங்க தசைகளையோ உங்க கண்களையோ நீங்க சரி பண்ணல, மாறாக கண்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு கண்ணாடியை வெளியே கொடுக்குறீங்க. அந்த கண்ணாடியை வெளியே கொடுக்கும் போது என்ன பண்ணுது? கண்கள் குறுகன நிலையில் இருக்கக்கூடிய கண்கள் அதே குறுகன நிலையில தான் இருக்குது. கண்ணாடி கொடுக்கும் போது பார்வை நல்லா தெரியற மாதிரி நமக்கு மாயையை ஏற்படுத்துது. பார்வை நன்றாக தெரியற மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்துது. ஆனால் உங்க கண்கள் சரியாகல. இதற்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, பெரியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல சொல்லுவாங்க, புரை விழுந்துருச்சு அப்படிங்குவாங்க. இந்த புரை என்ன ஆகிரும்? இயல்பாவே சிலருக்கெல்லாம் 6 மாசத்துல அவங்களுக்கா கிளியர் ஆகி அவங்களே நல்லா பார்ப்பாங்க. சோ இயல்பாவே ஒரு குறிப்பிட்ட வயதுல சில பிரச்சனை வரும். மறுபடியும் அந்த வயது தாண்டும் போது ஒரு 6 மாத காலம் இருந்துட்டு மறுபடியும் போகும்போது அது இயல்பாவே மாறிடும். அதோ ஒரு நபர் இங்க உட்கார்ந்து இருக்காரு. சரியா? நான் என்ன பண்றேன்? பின்னாடி அப்படியே தொடர மாதிரி வரேன். ஒரு சிலருக்கு அந்த தொடு உணர்வு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். நம்மளை நோக்கி யாரோ வராங்க அப்படிங்கிற தொடு உணர்வு ஏற்பட்டு நம்ம சடனா திரும்பி பார்ப்போம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் பக்கத்துல வரணும், ஒரு சிலருக்கு தொடணும், இன்னொரு சிலருக்கு தட்டணும். இது வந்து இயல்பாவே இருக்கக்கூடிய தன்மை. இப்ப எனக்கு இந்த உணர்வு இல்லைன்னு சொல்லி யாராவது ஹாஸ்பிட்டல் போறீங்களா? ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் மாறுபடுதா இல்லையா? மாறுபடுது. அதே மாதிரி எனக்கு நான் இங்க உட்காந்துருக்கேன், நீங்களும் இங்க உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு 10 பேர் இருக்கீங்க, நீங்க உட்காந்துருக்கீங்க, நானும் இங்க உட்காந்துருக்கேன். எனக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் எனக்கு வருது. எனக்கு நல்லா ஸ்மெல் வருது. சரியா? நான் கேட்கிறேன், இயல்பா இருக்கும், உங்களுக்கு அந்த ஸ்மெல் அடிக்குதா அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு வரலையே, இருந்தா பாக்குறேன் அப்படின்றமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இரு பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுல கவனம் செலுத்துவோம். கரெக்டா? அது வரைக்கும் நமக்கு வந்திருக்காது. அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுல கவனம் செலுத்த ஆரம்பிப்போம். கவனம் செலுத்தும் போது, ஓ ஆமா லைட்டா வர மாதிரி இருக்கு அப்படிங்குவாங்க ஒருத்தருக்கு வரவும் வராது. இதற்காக மூக்குல போய் ஏதாவது மாட்டிக்கலாமா? எனக்கு வரலிங்கிறக்காக. அடுத்தது நாக்கு. ஒரு ஜிலேபி நான் எடுத்து சாப்பிட்றேன், ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு. சரியா? இதே சுவையை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுவையா இருக்கலாம். சுத்தமா சுவையில்லாதவர்களுக்கு வேணா டெஸ்ட் பண்ணலாம், அது வேற. ஆனால் அந்த உணர்வுங்கிறது அனைவருக்குமே மாறுபட்டதுதான். சரியா தவறா? அப்ப நாக்குல எனக்கு சுவை கம்மியா தெரியுது, நான் சொல்லக்கூடிய சுவை உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இருக்கா? இல்லை அல்லவா? அப்போ அந்த சுவை உங்களுக்கு தெரியலங்கிறக்காக போய் நாக்குல போய் ஏதாவது கேப் மாட்டிக்கலாமா? மாற்றது கிடையாது. அடுத்தது காதுகளுக்கு வரலாம்.
எனக்கு மைன்யூட்டா ஒரு விஷயம் கேட்குது. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா? நான் அப்படியே கேட்கறேன். அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா? கேட்கறேன். என்ன பண்ணுவீங்க? கூர்ந்து கவனிப்பீங்க. கவனிக்கும் போது இயல்பா கேட்கலாம், கேட்காமையும் போலாம். சில சத்தங்கள் அனைவருக்கும் பொதுவானது தான், சில பார்வைகள் அனைவருக்கும் பொதுவானது தான். ஆனால் நான் இதெல்லாம் அப்பாற்பட்டு பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துல ஒரு சத்தம் எங்கேயோ ஒன்று கேட்குது, எனக்கு அதிகமா இருக்குங்கிறக்காக நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியுமா? சுத்தமா காது கேட்கலிங்கிறது வேறு. ஆனால் ஒரு சத்தம் அங்க கேட்குது, உங்களுக்கு எல்லாம் கேட்குது. ஒரு 10 பேர் இருக்கீங்க, கூட்டமா ஒரு 40 பேர் இருக்கிறோம். இந்த 40 பேர்ல எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதா அப்படின்னா லைட்டா கேட்குற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு இல்ல எனக்கு கேட்கல, இருங்க நான் கேட்டு பார்க்குறேன், இல்லை அமைதியா இருங்க. ஸோ அந்த விஷயம் அப்ப என்ன ஆகுது? அங்கு கூர்ந்து நோக்கக்கூடிய அந்த திறன் தான் அதிகரிக்குது. இது எதா கண்களுக்கும். ஒரு 40 பேர் இருக்கீங்க, இந்த 40 பேரும் உட்கார்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல எனக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்கு. இந்த போர்டுல எழுதுறாங்க. எழுதும்போது ஒரு சிலருக்கு நல்லா தெரியுது, ஒரு சிலருக்கு கொஞ்சம் லைட்டா தெரியுது. அப்படின்னா அது குறைபாடா? இதே ஸ்கூல்ல பக்கத்துல ஒரு சவுண்ட் கேட்குது, அந்த சவுண்டை என்ன பண்றான்? அந்த ஒளியை உணர நான் ஆயத்தப்படுத்துறேன். யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா நான் ஆயத்தப்படுத்துறேன். என் பக்கத்துல ஒரு சத்துணவு திட்டம் இருக்குது, அந்த சத்துணவுல ஏதோ ஒன்று சமைக்கிறாங்க, ஏதோ ஒரு வாசம் வருது, அந்த வாசத்தை நான் நுகர்றேன். ஒரு குப்பை வண்டி போகுது, அந்த நாற்றத்தையும் நான் உணர்றேன். மற்றவர்களுக்கு அது வரல அப்படிங்கும் போது அதுல அவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உடனே சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்ப அதே மாதிரி ஒரு நான் குறிப்பிட்ட தூரத்துல ஒரு போர்டு வச்சிருக்கேன், இந்த போர்டுல எழுதுறேன். நான் இங்கிருந்து உட்கார்ந்துட்டு எனக்கு அது லைட்டா தெரியுது தெரியலங்கிறதுக்காக அங்க பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் சொன்னா கரெக்டா இருக்குமா? மற்ற 5 புலன்கள்ல ஒண்ணுதான் கண்ணு. இப்ப நான் மற்ற எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். மெய்யினுடைய இதா தொடு உணர்வை நம்ம சொல்லியாச்சு, நாக்கினுடைய உணர்வு சொல்லியாச்சு, மூக்கினுடைய உணர்வு சொல்லியாச்சு, காதுகளுடைய உணர்வு சொல்லியாச்சு. இந்த 4ற்கும் இல்லாத ஒரு விஷயத்தை கண்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறேன்? ஆக்சுவலி அது பிரச்சனை அல்ல, ஆனால் பிரச்சனை பண்ணியாச்சு. அப்ப அது எப்படி தீர்த்துக்கிறது? பிரச்சனை இல்லாத ஒரு விஷயத்த நான் எப்படி தீர்த்துக்கிறது? நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னா இந்த புத்தகத்தினுடைய தூரம், இப்போ புத்தகத்துல ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரே புத்தகம் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 12 சைஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஃபாண்ட் சைஸ் இல்ல ஒரு டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் வந்து ஒரு 12 சைஸ் இருக்கு. இந்த 12 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எனக்கு இவ்வளவு தூரத்துல தெரியுது, மற்றவர்களுக்கு அது கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம், கொஞ்சம் பின்னாடியும் இருக்கலாம். சரியா தவறா? அப்புறம் ஏன் அதை நான் நோயின்னு உட்படுத்தி விடணும்? எனக்கு இங்க வந்தாதான் கிளியரா தெரியுது, எனக்கு இங்க இருந்தா கிளியரா தெரியுது, ஆக மொத்தம் எனக்கு தெரியுது. இப்ப தெரியாத ஒன்ன சப்போஸ் எனக்கு தூரமா தெரியுது, இவனுக்கு மட்டும் பக்கத்துல தெரியுது, எனக்கு தூரமா தெரியுது, இவனுக்கு மட்டும் அந்த வாசம் கேட்குது, இவனுக்கு மட்டும் அந்த சவுண்ட் கேட்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கூர்ந்து கவனிக்கத்தான் செய்வோம். அதுக்காக உடனே போய் காதல ஒரு கருவியோ, நாக்கில் ஒரு கருவியோ, மூக்கில் ஒரு கருவியோ மாட்டிக்க மாட்டோம். அப்போ இதற்கு நம்ம பயிற்சி கொடுத்தா சரியாயிருமா? சரியாயிராதா? அதாவது இப்படி இருக்கிற தசை இப்படியே தான் இருக்கும். தசை எப்பொழுது அந்த சிலியரி தசை வந்து விரிந்து செயல்படுதோ, விரிந்தும் குறுகியும் செயல்படுதோ, அப்பொழுதுதான் அந்த லென்ஸ் எல்லா தன்மைக்கு எப்பவும் என்ன பண்ணும்? அசைவை கொடுக்கும். சிலியரி தசை லென்ஸை அசைய வைக்குது. அந்த சிலியரி தசைகள் எப்பொழுது அசைவை நன்றாக ஏற்படுத்துதோ அப்பொழுது லென்ஸுக்கு பிரச்சனை கிடையாது. எப்பொழுது அந்த பணியை நிறுத்தி அந்த தசை சுருங்கி, தசைனாவே என்ன அர்த்தம்? சுருங்கி விரியறதுக்கு பேர் தான் தசை. அந்த மாதிரி தசைகள் இயல்பாவே சுருங்கி விரியணும். அந்த சுருங்கி விரியா தன்மை ஏற்படும் போது லென்ஸ்ல பிரச்சனை ஏற்படுது. ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு முன்னாடியோ பின்னாடியோ விழுகுது, அதற்கு பெயர் முன்னாடி விழுந்தால் என்ன? கிட்ட பார்வை. பின்னாடி விழுந்தால் விழித்திரைக்கு முன்னாடி விழுந்தால் கிட்ட பார்வை, விழித்திரைக்கு பின்னாடி விழுந்தால் அதற்கு பெயர் தூர பார்வை. ஸோ இதற்கு பெயர் நாம வச்சு என்ன பண்றோம்? முன்னாடி ஒரு லென்ஸை மாட்டிக்கிறோம், கண்கள்ல லென்ஸையோ அல்லது கண்ணாடிகளையோ போட்டுக்கிறோம். ஆக்சுவலா லென்ஸோ கண்ணாடியோ போடும்போது இன்னும் அந்த தசைகளுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் தான் அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தசைகளை செயல்பட வைக்கணும். தசைகள் செயல்பட்டால் மட்டும் போதுமா? அந்த தசைகள் பலம் இல்லாதனாலதான் என்ன ஆயிருச்சு? அது செயல்படுறதை நிறுத்திடுச்சு.
தசைகள் பலம் இல்லாதனாலதான் தான் செயல்படுறத நிறுத்திடுச்சு. அப்ப அந்த தசைகளை என்ன பண்ணணும்? செயல்படவும் வைக்கணும், தசைகளை பலப்படுத்தவும் செய்யணும். ஸோ பலப்படுத்த செய்யணும் அப்படின்னா அதற்கு உணவு தேவை. தசைகளை செயல்படுத்த வேணும் அப்படின்னா அதற்கு பயிற்சி தேவை.